welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. Sunday weekendல எங்கடா போலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தப்போ என் பொண்ணு சொன்னா துபாயில் இருக்க வாஃபி மால் போகலான்னு. ஸோ we started from ஷார்ஜா. அதுக்கப்புறம் நாங்கள் வாஃபி மால் வந்தாச்சு. என்னடா வந்த உடனே பிரசிலியன் பியூட்டி சலூனை காமிக்கிறாளன்னு பார்க்குறீங்களா? நோ, நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி நான் சலூனுக்கு வரல. நாங்கள் வந்துட்டு இங்கே ஒரு அருமையான இடம் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இது எங்களோட ஃபேமிலி அவுட்டிங். இந்த வாஃபி மாலோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். சொல்லப்போனால் இது வந்துட்டு ஈஜிப்ஷியன் தீம்டு ஷாப்பிங் சென்டர்னு கூட சொல்லலாம். என்னோட இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க அதர் கண்ட்ரி வியூவர்ஸ் துபாய் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாஃபி மால் வந்து பாருங்கள். நாங்கள் மோர் தென் 5 டைம்ஸ் இந்த மாலுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் விஎஃப்எஸ் குளோபல் விசா அப்ளிகேஷன் சென்டர் இருக்குது. அஃப்கோர்ஸ் யுஏஇ வியூவர்ஸ்க்கு இப்போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எதுக்காக நாங்கள் இங்கே வந்திருப்போன்னு. யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மட்டும் இல்லாமல் நிறைய அதர் கண்ட்ரிஸோட விசா அப்ளிகேஷனை நீங்கள் இந்த விஎஃப்எஸ் குளோபல் விசா அப்ளிகேஷன் சென்டர் மூலமாக ப்ராசஸ் பண்ணலாம். அப்புறம் நாங்கள் ஒரு ஷாப்புக்குள்ளே போனோம். என் ஹஸ்பண்ட் ஒரு வாட்ச் கலெக்டர். ஸோ ஹி வாஸ் செக்கிங் த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், வாட்ச் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ், அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். இட் வாஸ் அ ஆட்டோமேட்டிக் ரொட்டேட்டபிள் வாட்ச் ஸ்டாண்ட், பட் அட் த சேம் டைம் இட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ வி ஜஸ்ட் லெஃப்ட் ஃப்ரம் தேர். இன்றைக்கி நாங்கள் வாஃபி மாலுக்கு எதுக்காக வந்திருக்கோம்? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அருமையான இடத்துக்கு நாங்கள் இப்போ போக போகிறோம். இந்த இடத்தோட பேர் அயா யூனிவர்ஸ். AYA, not Aya, it's Aya. So we directly headed to the counter. Each ticket will cost you 105 dirhams. இதே நீங்கள் வந்துட்டு headout.com மூலமாக புக் பண்ணிங்கன்னா மேபி யூ வில் கெட் 20% டிஸ்கவுண்ட். இங்கே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் கைண்ட் ஆஃப் அ புக்லெட் கிடைக்கும். அது கூட வந்துட்டு ஸ்டிக்கர்ஸும் கிடைக்கும். தெர் ஆர் டோட்டலி 11 ரூம்ஸ். ஸோ ஈச் ரூமுக்கு ஒரு ஸ்டிக்கர். தெர் இஸ் அ மேப் இன் த புக்லெட். ஸோ ஒரு ரூமை கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் அந்த ஸ்டிக்கரை எடுத்து அந்த டிசைன் பார்த்து அதில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ யூ வில் நாட் ஃபர்கெட் தட் யூ டிட் நாட் வாஷ் திஸ் ரூம், யூ வாஷ் திஸ் ரூம். அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு உங்களுக்கு வராது. ஸோ இங்கே இருக்கிறவர் எப்படி போகணும் ஃபஸ்ட்டு ரூமுக்குள்ளே, அதுக்கப்புறம் எப்படி எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பிளேஸோட பேர் வந்துட்டு த சோர்ஸ். சாரிங்க, நான் வந்து 11 ரூம்ஸ்ன்னு சொன்னேன். ஆக்சுவலி சொல்லப்போனால் இது வந்து 11 பிளேசஸ். ஏன்னா சில ரூமில் வந்துட்டு 2-3 இடம் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ வி கேன் கால் இட் ஆஸ் அ பிளேசஸ். ஆர்ட் அண்ட் டெக்னாலஜி ரெண்டையும் யூஸ் பண்ணி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நாங்கள் அடுத்த ரூமுக்கு வந்தாச்சு. இந்த ரூமோட பேர் வந்துட்டு ஹார்மோனியா. இந்த ரூமில் நீங்கள் வந்து 3 மினிட்ஸ் தான் இருக்க முடியும். இந்த 3 மினிட்ஸுக்கு அவங்க வந்து மியூசிக் ப்ளே பண்ணுவாங்க. இந்த 3 மினிட்ஸ் லைட் ஷோவில் நீங்கள் வந்து நிறைய கலர்ஃபுல்லான லைட்ஸை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ரூம் ஃபுல்லாகவே கிளாஸ். லெஃப்ட் ரைட் மேலே கீழே எல்லா பக்கமும் கிளாஸ் தான் இருக்குது. ஸோ எங்கே திரும்பினாலும் நீங்கள் தான் தெரிவிங்க. We enjoyed a lot. After enjoying these colorful lights, we headed to the next room. Next room ஓட பேர் வந்துட்டு ஃப்ளோரா. நம்ம வந்துட்டு ரியல் ஃப்ளவர்ஸ் கார்டன் பார்த்துருப்போம், ஆர்டிஃபிஷியல் கார்டன் கூட பார்த்துருக்கோம். பட் இந்த ரூமை பற்றி சொல்லணும்னா இது ஒரு மிஸ்டீரியஸ் கார்டன்ஸ், அதாவது லைட் கார்டன்ஸ். இங்கே வந்துட்டு ஒரு 6 மினிட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட்ஸ் வந்துட்டு மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. மேலேருந்து லைட்ஸ் வந்து தொங்க வச்சுருக்காங்க. இட்ஸ் ஹேங்கிங். ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ளோர் ஃபுல்லாமே லைட்ஸ் போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு கார்டன் மாதிரி, ஒரு ஃப்ளவர் கார்டன் மாதிரி ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூம் வந்துட்டு த ரிவர். இப்போ நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். நீங்கள் நோட் பண்ணுங்கள், கொஞ்சம் தூரம் முன்னாடி போன உடனே நம்ம நடந்து போக போக கீழே வந்துட்டு ஒரு ஒரு லைட்டு மாதிரி நம்ம பின்னாடியே வருது. ஸோ திஸ் இஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ரிவர் லைட்டிங்ஸ் எண்ட் ஆகிற இடத்துல ஒரு சின்னதாக சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிள் பேர் தான் த பூல். அந்த பூலில் சேம் இதே மாதிரி லைட்டிங்ஸ் ரவுண்டாக அழகாக வச்சுருக்காங்க. இது முடிச்சுட்டு நாங்கள் த ஃபால்ஸ் பார்க்குறதுக்காக போனோம். அதுவும் சேம் இடத்துல தான் இருக்குது. இன்னும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் உள்ளே போகும்போது நனைஞ்சிடுவீங்க. இந்த லைட்டிங் ஃபால்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் க்யூவில் நிற்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் க்ரௌட் இருக்கும். 1 by 1 தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். ஸோ நாங்கள் ஃபேமிலியாக வந்தோம். ஸோ வி வெண்ட் ஆல் இன்சைட் அண்ட் வி டுக் சம் நைஸ் வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ்.
உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே அஃப்கோர்ஸ் நாங்கள் கொஞ்சம் வெட் ஆகிட்டோம். அடுத்த ரூமு பார்த்திங்கன்னா டைட்ஸ். இங்கே வந்துட்டு வெறும் பில்லர்ஸாக இருக்குது. இந்த பில்லர்ஸ் ஃபுல் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட்டு. அதே மாதிரி இன்ஃபினிட் லைட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு 7 minutes லைட் ஷோங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. என் ஹஸ்பண்டும் பொண்ணும் சுற்றி சுற்றி விளையாடுறாங்க. அதே மாதிரி எல்லா பக்கமும் மிரர் தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கை வச்சு பார்த்து தான் உள்ளே நடந்து போகணும், இல்லைனா எங்கன்னா போய் கண்டிப்பாக முட்டிப்பீங்க. மை ஃபாதர் விசிட்டட் திஸ் பிளேஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம். ஹீ செட் இது வந்து ஒரு மாயாஜாலம். அடுத்ததாக நாங்கள் போனது லூனாங்கிற ரூமில். திஸ் ரூம் இஸ் ஃபில்ட் வித் ஷிமரிங் மூன்ஸ். இந்த ஐயா யூனிவர்ஸோட பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்ஸ் தாங்க. வெறும் லைட்ஸ்லேயே விளையாண்டுருக்காங்க. வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்தானா இந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அடுத்ததாக நாங்கள் போனது அவுட்லேண்ட். இந்த வால் ஸ்க்ரீனில் நீங்கள் நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்ததாக நாங்கள் போன ரூம் பேர் வந்துட்டு ட்ரிஃப்ட். இதில் உள்ளே போனதுக்கப்புறம் யூ ஹாவ் டு லே டவுன். அதாவது ஸ்டார்ஸ்குள்ளேருந்து நீங்கள் மேலே பார்க்குற மாதிரி ஒரு வியூ அமைச்சிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. தென் வி ஹெடட் டு த லாஸ்ட் ரூம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். இந்த ரூமோட பேர் வந்து செலஸ்டியா. யூ கேன் see திஸ் ரூம் இஸ் ஃபில்ட் வித் பால்ஸ். உள்ளே நுழைஞ்ச உடனே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என் பொண்ணை தூக்கி பால்ஸ்குள்ளே போட்டார். ரொம்ப என்ஜாய் பண்ண இடம் இந்த இடம்தான். என் பொண்ணை மட்டும் இல்லைங்க, என்னையும் தூக்கி போட்டாங்க இந்த பால்ஸ்குள்ளே. சரி ஓகே எப்படின்னா வெளியில் எந்திரிக்கலான்னு நினச்சிட்டு 2 பேரை கை கொடுக்க சொன்னால் இவங்க தூக்குறேன்னு சொல்லிவிட்டு திரும்ப என்னை தூக்கி இந்த பக்கம் போட்டாங்க. When you enter this room, you have to be very careful. If you are wearing any loose ornaments, definitely it will be lost. அதே மாதிரி தொலைஞ்சு போச்சுன்னா இதுக்குள்ளே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ரூமில் விளையாண்டதுக்கப்புறம் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம். ஸோ we headed to drink something. meanwhile என் பொண்ணு எந்த கடையை பார்த்தாலும் நின்றுட்டு கேட்க ஆரம்பிச்சிடுவா. ஸோ she went to Momoso. அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னென்னமோ வாங்கிட்டு வந்தா. ஒரு வழியாக அதையும் முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு we headed to Starbucks. we had some nice snacks and coffee. இந்த மாலில் நிறைய காஃபி ஷாப்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டும் அவைலபிள் இருக்குது. லெபனீஸ் ரெஸ்டாரண்ட், அரபிக் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்குது. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. பட் ஐ couldn't find any good Indian restaurant inside this mall. அதே மாதிரி இந்த மாலில் வந்துட்டு நிறைய பிராண்டட் ஷோரூம்ஸ் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது. தென் we headed to the ground floor. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வாட்ச் கலெக்டர். ஸோ எங்கே போனாலும் we definitely go and see some watches. we checked and we planned something and we came out. அப்புறம் என்ன வாஃபி மாலுக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கைஸ் ப்ளீஸ் ஷேர் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் யுவர் சஜஷன்ஸ்.